தம்பிங்களா, எப்படி என்ன நான் ஒரு புது விஷயத்துல அடாப்ட் பண்ணிக்கிறது, இணைச்சிக்கிறது, ஒரு புது வேலையிலயோ அல்லது வியாபாரத்திலயோ எப்படி என்ன பொருத்திக்கிறது அப்படின்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க, அது வேற மாதிரி இருக்கும். ஸோ நேச்சுரல்லாம் வேற மாதிரி இருக்கும், அதோட தன்மைகள் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பழகி ப்ராக்டிஸ் ஆகி நீங்க அதில் உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நம்மள நிறைய பேர் அதுக்குள்ளேயே விட்டுட்டு ஓடி போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் தம்ப் ரூல் என்ன பண்ணுனா, ஸ்டே. நான் மினிமம் ஒரு வருஷம் அல்லது ஒரு 3 வருஷம் என்னை இங்க பொருத்திக்க போறேன், ஸ்டே பண்ண போறேன். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், உடல் வலி மனவலி வந்தாலும், இந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பு, இந்த வருமானம் என் குடும்பத்துக்கு தேவை இருக்கு, இதுல எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க உள்ள ஸ்டே பண்ணணும். இந்த ஸ்டே பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் அவுட் யுவர் ஒய். எதுக்காக நான் இங்க இதெல்லாம் தாண்டி இருக்கணும், அப்படி என்ன இது சிறப்பு, அல்லது இங்க வர்ற காசு அப்படி என் குடும்பத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, அல்லது இந்த ஸ்டே பண்ணி இருக்கிற வருஷங்கள் என்னுடைய எதிர்கால வருஷங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது, நான் பட்ட அவமானங்கள் என்ன, என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி மேலே கொண்டு வரேன். இந்த மாதிரிலாம் எதோ அப்பா அம்மா, கணவன் மனைவி, குழந்தைங்க, இந்த மாதிரிலாம் ஏதோ உங்களுக்கு ஒரு ஒய் இருக்கு. ஸோ அந்த என் குடும்பத்தை நான் சொந்தக்காரங்க மத்தியில், பந்தக்காரங்க மத்தியில் நான் உயர்த்தி காட்டணும். சமுதாயத்தில் நான் மேலே வரணும். பணம் இன்னுமே ஒரு பெரிய பிரச்சனையா என்னுடைய பரம்பரைக்கே இருக்கக்கூடாது. இந்த பரம்பரையிலேயே என் பரம்பரையை நான் மேலே கொண்டு வரணும். அதுக்காக நான் இங்க தாங்கி நிக்கணும். இப்படி நீங்க உங்க ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணும். எப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த ஒய்யை பிடிச்சிக்கணும். நீங்க விட்டுட்டு போனா என்ன வருது, இதெல்லாம் பாரு இப்படி இருக்கு, வேற எங்க உனக்கு ஒரு ஹோப் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க உங்க ஒய்யை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள உட்காருங்க. அப்பதான் நம்ம 3 வருஷம் ப்ராக்டிஸ் ஆயிரும், 2 வருஷம் ப்ராக்டிஸ் ஆயிரும், 1 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு.